நடிகர் பாபி சிம்ஹாவுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். அதாவது காங்கிரஸ் முன்னாள் எம்பி JM ஆரோனின் சகோதரர் மகன் உசேன் என்பவர் இந்த அவதூறு வழக்கை சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பள்ளிப்பருவ நண்பரான நடிகர் பாபி சிம்ஹா கொடைக்கானலில் ஒரு கட்டுமான ஒப்பந்ததாரர் ஜமீர் காசிம் என்பவர் மூலமாக வீடு கட்டி வருவதாகவும், இந்த பணிகள் 90% முடிந்த நிலையில அந்த கட்டுமானத்திற்கான தொகையை பாபி சிம்ஹா தராததால் அவர்கள் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதை உசேனின் தந்தை அமானுல்லா சமரசம் செய்து வச்சிருக்கிறார். இதனால் தன்னுடைய தந்தையை மிரட்டியதுடன் அவதூறாக திட்டியிருக்கிறார் பாபி சிம்ஹா. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது கூட வனத்துறை தொடர்பான பல்வேறு குற்ற வழக்குகள் தனக்கு எதிராக இருப்பதாகவும் அவதூறு பரப்பியிருக்கிறார். உருவக்கேலியும் செய்து பேசியதால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், இதனால் தனக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கும்படி பாபி சிம்ஹாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த ஆலந்தூர் நீதிமன்றம் இந்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி பாபி சிம்ஹாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.